வணக்கம் மக்களே. அதிரடி திருப்பங்களுடன் சிறகடிக்காசை நாடகம். அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்துவும் மீனாவும் பிறவுண்மணியை பார்த்த உடனே கேக்குறாங்க, நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, அமைதியா இரு மீனா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பிறவுண்மணியோட கூட வந்த தம்பிகிட்ட கேக்குறாங்க, தம்பி நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பரசு அவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொண்ணை நான் தான் விரும்புனேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களைத்தான் அவங்க பொண்ணு லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க சார், அதான் பொண்ணு கேட்டு வரலாம்னு சொல்லிட்டு இதான் எனக்கு தெரிஞ்ச மாமா கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவர் பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க. தம்பி உங்களைத்தான் கேக்குறேன், இவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரு மணிங்க, இவரு கறிக்கடை வச்சிருக்காரு, எங்க அப்பாவுக்கு ரொம்பவே பழக்கம், எங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு, அப்ப நீங்க மலேசியால இருந்து வரல கரெக்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சார், நான் தான் சொல்றேன்ல, அவரு கறிக்கடை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அவரு மலேசியால இருந்து வருவாரு, அவரு எதுக்கு மலேசியா போக போறாரு, அவரு எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுல இருந்து அவர் இங்கதான் இருக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு முத்து முறைச்சிக்கிட்டே, அப்ப எல்லாரும் சேர்ந்து எங்க ஃபேமிலியை ஏமாத்தி இருக்கீங்க, அது குறிப்பா நீங்களும் அந்த பார்லர் அம்மாவும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதுவுமே பேசாம அப்போ பிறவுண்மணி நின்னுட்டு இருக்காங்க. அப்ப மீனா சொல்றாங்க, அதான் இவரு எதுவும் பேசாதன்னு இருந்து பார்த்தாவே தெரியுது இல்லைங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இவரால என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, ஏங்க நீங்க கோவப்படுறது எல்லாம் கரெக்ட் தான், நியாயமானதா இல்லைன்னு எல்லாம் சொல்லல, ஆனா இப்ப நம்ம வந்து கோவத்தை காமிக்கிற நேரம் கிடையாது. ஏன்னா இப்போ பரசு அங்கிளுடைய பொண்ணுடைய லைஃப் இங்க இதுல இருக்கு, இப்ப தேவையில்லாம அவங்க பிரச்சனை, இப்பதான் அவரு வந்து இப்பதான் பொண்ணு வீட்டுக்கு திரும்பிட்டு வந்திருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரும் பொண்ணு கேட்டுட்டு வந்திருக்காரு, கூடவே நம்ம பிறவுண்மணி அவரு வந்திருக்கிறாரு, மலேசியா மாமா தானே அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு எதுவுமே எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ சொல்றாங்க, நீங்க மலேசியால இருந்து வரலத்தானே, இந்த உண்மையை வந்து வீட்ல ஒழுங்கா சொல்லிருங்க, அப்படி இல்லைன்னா பாருங்க அப்படின்னு மாதிரி முத்து சொல்றாங்க. மறுபடியும் மீனா சொல்றாங்க, இந்த கல்யாண வேலையெல்லாம் முடிக்கட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா, இந்த விஷயத்தையெல்லாம் கூட அமைதியா பார்க்கணுமா, கல்யாண வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும், நாம இவரு என்ன ஏதுங்கிறத நம்ம வீட்ல போய் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க வாங்க ஃபர்ஸ்ட் கல்யாண பேச்சை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் எல்லாருமே சேர்ந்து அவங்க போயிட்டு பரசு அவங்களுடைய பொண்ணுடைய கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஓகே ஆயிருது. அதுக்கப்புறம் பரசு அங்கிள் சொல்றாங்க, முத்துவும் மீனாவும் அவங்க கிட்ட பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் இல்லாம இருந்தா கண்டிப்பா என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியுமா, இப்படி என்னுடைய ஆசீர்வாதத்தோட பொண்ணோட கல்யாணம் நடந்திருக்காது, உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் அதெல்லாம் ஓகே தான், ஆனா இன்னும் ஒரு சின்ன டீலிங் இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் சேர்ந்து பிறவுண்மணியும் கூட கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே பார்லமா நு சத்தம் போட்டு பேசுறாங்க. என்னத்துக்கு இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க, என் பேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கூட இந்த பிறவுண்மணி இருக்குறத பார்த்துட்டு, என்ன மலேசியா மாமா எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜயாவும் சொல்றாங்க, என்னடா இவரு எப்படிடா உங்களோட வந்தாரு அப்படின்னு கேக்குறப்போ அப்பதான் சொல்றாங்க, அவரு மலேசியா ஒன்னும் இல்ல, பக்கத்து தெருவுல தான் இருந்துட்டு இருக்காரு,
கல்யாண கருவு போட்டுட்டு இருக்காரு. எல்லார்த்தையும் ஏமாத்தி இருக்காங்க இந்த பால் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மணி சொல்றாரு, நான் உங்க குடும்பத்தை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. நான் உங்க குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினைச்சதும் இல்ல. சினிமால நடிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. அதுக்கு நான் வித்யா பாப்பா கிட்ட நான் கேட்டிருந்த சான்ஸ் ஆர்டி வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு இது ஒரு ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் நடிச்சேன். மத்தபடி எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்டப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு. அப்ப இந்த பாலராம எதுக்குப்பா நம்மகிட்ட இத்தனை போய் பேசி இருக்கணும்? மலேசியால இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் ரொம்ப கோவப்பட்டு, என்ன உனி நடக்குது? இது என்ன நடக்குது இங்க? உங்க அப்பா மலேசியால இல்லையா? இது உங்க மாமா கிடையாதா? இவன் என்னமோ உழைட்டு இருக்கான். நீ எதுவும் பேசாம அப்படியே முழிச்சு நின்னுட்டு இருக்கற என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, அம்மா அதெல்லாம் அவன் வயித்தரைச்சல். ஏதோ பண்ணிட்டு இருக்காம்மா. அவனுக்கு வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்றாங்க, அவருக்கு வேலை இல்லாம எல்லாம் கிடையாது. அவரு பரசன் அங்கிள் பொண்ணோட கல்யாண விஷயமாதான் போயிருந்தாரு. அங்க போற வழியில தான் இவரை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்க பாரும்மா, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தா எனக்கு சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்க கிளம்புறீங்க? இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. அப்போ ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம என் விஷயத்தை தலையிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் உங்க விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா சொல்றாங்க, ரோகிணி உன் மேல இருந்த நம்பிக்கையில தான் உங்க அப்பா வெளிநாட்டுல இருக்குறாரு அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் உங்க அப்பாவை கூட பார்க்காம கல்யாணம் முடிஞ்சது. கடைசில பார்த்தா இப்போ மலேசியால இருந்து வந்த உங்க மாமாவே பொய்னு ஆயிருச்சு. உங்க அப்பா வேற இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. நம்ம மலேசியா போறோம்னு சொன்ன உடனேதான் அவங்க அப்பா இறந்துட்டாரு சொல்லி இப்ப போய் சொல்லிட்டு இருந்ததுப்பா. வேணா கேட்டு பாருங்க, இதான் இவர்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் மணியும் சொல்றாரு, ஆமாங்க, என்ன கிட்ட அப்படித்தான் சொல்ல சொன்னாங்க. நான் அது மாதிரி சொல்லிட்டேன். மத்தபடி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சேன். இதுக்கு என்ன? எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க? எதுக்காக இவங்க அப்பா மலேசியால இருந்தான் சொன்னாங்க அப்படிங்கறதுல எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இந்த வயசுல எதுக்குங்க உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லணும்? அதுக்கு மேல உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்தா நீங்க இந்த ரோகிணி பாப்பாவையே கேட்டுக்கோங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாலமா ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விஜய், இங்க பாருடா, கொஞ்சம் அமைதியா இருடா, நானே கேட்டுக்கிறேன். ஏன்னா இவள நான் தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன தப்பா இருந்தாலும் கரெக்டா இருந்தாலும் தான் அது என்னதான் செய்யும்? எனக்குத்தான் அவமானம். உங்க முன்னாடி எல்லாம் அவமானப்படணும்னு எனக்கு தலையெழுத்து இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி. இங்க பாரு ரோகிணி, ஒழுங்கா வாயை திறந்து சொல்லிரு. உங்க அப்பாவை இதுவரைக்கும் நீ போட்டோ கூட காமிக்கல. இப்ப திடீர்னு உங்க அப்பா போட்டோ கொண்டு வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இறந்துட்டாருன்னு வேற சொன்னேன். சொத்தெல்லாம் வராதுன்னு வேற சொன்னேன். உண்மையை சொல்லு, நீ பணக்காரர் வீட்டு பொண்ணா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ருதி சொல்றாங்க, ஏங்க ஆண்டி, அவங்கதான் எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்களே, இதுல இருந்தே தெரிய வேண்டாமா? அவங்க அன்னைக்கே நான் கேட்டேன், என் ஃப்ரெண்ட் இங்க மலேசியால தான் இருக்கான்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டேன். அப்பவே குடுக்கல. எனக்கு அப்பவே லைட்டா டவுட் இருக்கறதா செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் சொல்றாங்க, என்ன ரூபினி, யாரோ என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு எதுவும் பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அதான் உன் கையும் கழுவமா மாட்டிட்டாங்க இல்ல, அப்புறம் என்ன பேச முடியும்? ஏதாவது சொல்லி ஏமாத்தலாமான்னு நின்னு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே பேசாம நிக்கிறத பத்தி விஜயா ரொம்ப கோவப்பட்டு